ஷே வானத்து சத்தியம், வானத்து முதல் சத்தியம். பார்வதி அம்மா தப்பு செய்கிறவனுக்கு தண்டனை பூமியில் கொடுக்கார். தப்பு செய்கிறவனுக்கு ஆணுக்கு கொடுக்கார். பூமியில் ஆணு தான் வேகமாக ஓடுதான். பூமி அழிக்கவா, பூமியை அங்கே ஓடவா, இங்கே ஓடவா, பூமியை 2ஆம் நம்பரை திரிக்கவா, பூமியில் பூரா கட்டட பில்டிங்கை போடவா. இந்த கணக்கில் என்ன கணக்கு? அரசியல்வாதி குடும்பம் பூரா அவன் பொண்டாட்டிமார்கள் முண்டச்சியாக இருப்பா. அந்த தாலி தாலியில் முத்திரை அடித்து அந்த தாலி செமப்பா. இவன் கட்டின 10 விரலில் கட்டின கை தாலி செயின், மஞ்சக்கயிறு, அருகமணி மாலை மாதிரினா அருந்துருதா, முக்காடு தொப்பி, அது கருப்பு பாசி மாதிரி போட்டிருப்பான், அது அருந்து போகும். அடுத்து கிறிஸ்டின், அவனுக்கு எதுவுமே கிடையாது, முண்டச்சியாக இருப்பான். அவள் ஏற்கனவே முண்டச்சியாத்தான் அந்த கணக்கு இப்போ கொண்டு வராரு. இந்து, முஸ்லீமு, கிறிஸ்டின் 3 மதத்துக்காரனுக்கும் அந்த கழுத்தில் கிடக்கிறது இன்னையோட சோழி முடிச்சிட்டாரு. கரு அறுத்துருவார். முண்டச்சியாக இருப்பாள். 3 மதத்துக்காரனும் முண்டச்சியாக இருப்பாள். முக்கால் சத்தியம் 3 மதத்துக்காரனும் முண்டச்சியாக இருப்பாள். இவனை அப்படியே சுடுகாட்டு எரிப்புக்கு கொண்டு போயிடுவார். முக்கால் சத்தியம் மூளையை திருச்சாட விளாடுதா பார்வதி அம்மா. கணக்கு போட்ட கணக்கு தப்பாதுரா. கடவுள் போட்டார். கடவுளே போட்ட கணக்கு, கடவுள் கொடுத்த கணக்கு. முண்டச்சியாக இருக்கணும் அப்படின்ட்டார். அந்த டைம் வரையில் நோய், காற்று, புயல், நிலநடுக்கம் எல்லாம் வரையில் பெண்ணு முண்டச்சியாக தான் இருப்பாள். நான் கணக்கு கொடுத்துட்டேன்டா, இதுதான் நடக்கும். அகம்பாதம் பண்ணாதீங்கடா, அநியாய சேட்டை பண்ணாதீங்கடா, பாய் பேயலாம். அரசியல்வாதி வீடு பூரா குடும்பமே முண்டச்சியாக தான் இருப்பாள். தமிழ்நாட்டில் தான் முதல் கணக்கு போட்டிருக்காரு. தமிழ்நாடு முழுவதும் அரசியல்வாதி, எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, முதலமைச்சர், பஞ்சாயத்து போர்டு, வார்டு வரைக்கும் எல்லா அவங்க குடும்பமும் முண்டச்சியாக இருப்பாள் பெண் அவன் வீட்டில். ஏன்னா காகித பேப்பர் வச்சு அங்கே போய் தானே பூரா அலங்காரம் பண்ணி அலங்கோலமாக பண்ணி பூமியை பாழாக்கி நச்சு வச்சுருக்கான்ல. எல்லாமே பஞ்சாயத்து போர்டிலெலாம் இருக்கிறவங்கள கூடிய சீக்கிரமாக பஞ்சாயத்து போர்டு தலைவர் ஓய்தலை பெண் ஆணுமா இருக்கா, அது மாற்றி எல்லாமே முண்டச்சியாக இருப்பாள். அவன் பொண்டாட்டி முண்டச்சியாக இருப்பாள். புரியுதா இல்லையா? நாங்கள் போடுற கணக்கு எல்லாருமே சிரிக்கணும். அப்படியே கக்கன்னு நீ கொட்டு மேலே அடித்து போகணும். நீ அடித்து போகணுண்டா. அடிக்க வேண்டிய நேரம் அடிப்பார். கடவுள் தான் முடியும். கடவுளால் தான் முடியும். யாராலும் முடியாது. அரசியல்வாதி, எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, முதலமைச்சர், டெல்லி பிரதமர், குடியரசு ஜனாதிபதி எல்லாம் பிரதமர் அவன் முண்டப்பேலாக இருக்கான். நிதியமைச்சர் அந்த பேப்பரை விட்டு அவள் முண்டச்சியாக தான் இருக்கான். அது கூடிய சீக்கிரம் அவள் அழிஞ்சே போவாள். நிதியமைச்சர் முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கோ.